கிறிஸ்து இயேசுவில் வணக்கத்திற்கும் போற்றுவதற்கும் உரிய பங்கு தந்தை வில்சன் அவர்களே, அவரோடு இணைந்து இந்த மாலை புகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கின்ற அருமை தந்தையர்களே, அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய இறை மக்களே, இயேசுவின் கண்மணிகளான குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் ஜெபமாலை அன்னையின் விழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊர் கொஞ்சம் வித்தியாசமானது. பென்சிகர் காலத்தில் இருந்தே இது மறைப்பணி தளமாக இருந்திருக்கிறது. இங்கிருந்து பல பங்குகள் உருவாகி இருக்கின்றன. இன்றைக்கும் 10வது ஆண்டை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த கோவில் கட்டி 10 இல்லை 20வது ஆண்டு. இந்த கோவிலானது நமது பெருமையின் சின்னம், நமது வாழ்வின் சின்னம், நமது நம்பிக்கையின் சின்னம். கடவுளோடு நாம் உறவாடுகின்றோம் என்பதை எடுத்து சொல்லுகிறது. இது இறைவனின் இல்லிடம். இங்கு வந்து அனைத்தையும் கொட்டி வைக்கலாம். இறைவனுடைய அருள் அப்படியே வாய்க்காலாக இங்கு வந்து குவிகிறது. நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்வு முழுவதுமே இந்த கோவிலில் தான் அடங்கி இருக்கிறது. குழந்தை பிறந்தவுடன் ஞான ஸ்நானம் வாங்குவதும், நாம் இறந்தவுடன் இங்கே வந்து தான் அடக்கம் செய்வதும், இடைப்பட்ட அருள் சாதனங்கள் எல்லாம் இங்கே தான் கிடைக்கிறது. மனக்கவலையோடு பெரிய பாவங்களோடு நாம் வருகின்ற பொழுது குருவானவரிடம் சென்று என் பாவத்தை மன்னித்தருளும் என்று சொல்லும்போது, தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் உன் பாவங்களை எல்லாம் நான் கழுவி போக்குகிறேன் என்று ஆண்டவருடைய பெயரை சொல்லுகிற பொழுது மனதுக்கு ஆனந்தம், உள்ளத்திற்கு ஆறுதல், ஏதோ ஒரு விதமான ஒரு அக்களிப்பு நம்முடைய மனதில் சாந்தி ஏற்படுகிறது. அதெல்லாம் இந்த கோவிலில் ஏற்படுகிறது. இந்த கோவிலை இறைவன் தந்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். முன்னுரையில் கோரியது போன்று இங்கே இந்த நன்கொடை தந்து இதை கட்டி முடிக்க உழைத்த அனைவரையும் நினைத்து பார்ப்போம். இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுவோம். அன்புமிக்கவர்களே, நான் இங்கே வந்தபொழுது தந்தை வில்சன் அவர்கள் அன்போடு வரவேற்றார்கள். மற்றும் தந்தையர்கள் வந்து அருமையாக பேசிக்கொண்டிருந்தார்கள். பிறகு கார்மேல் மாதா சபையினர் அங்கே இருந்து ஊர்வலமாக என்னை எடுத்து வந்து கொடிமரத்திலிருந்து நாங்கள் இங்கே வருகிற பொழுது 2 குழந்தைகள் அருமையாக நடனமாடி வரவேற்றார்கள். அவர்கள் நடனமாடி வரவேற்ற அந்த பாட்டை நான் நினைத்து பார்க்கிறேன். குயிலின் பாட்டும் தோத்து போகும் போல தெரிகிறது. அதே போல தென்றலை பற்றி அவர்கள் 2ஆம் தரமாகத்தான் நினைக்கிறார்கள். அழகிய இனிய முகமும் கூட அவர்களுக்கு பெரிதாக தோன்றவில்லை. ஆனால் குருவானவரை வரவேற்கின்ற பொழுது அழகிய சொல்லெடுத்து தமிழிலே நாம் வரவேற்போம் என்று கூறிய பொழுது, தாயினும் மேலாக நம் மொழியை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை அது கூறுகிறது. அந்த குழந்தைகள் மிக சிறப்பாக நடனமாடினார்கள். நளினமும் அழகும் அந்த அன்பும் வரவேற்பும் மிக்க அந்த நடனம் மிக அருமையாக இருந்தது. அழகிய தமிழெடுத்து இனிய முகத்தோடு நாங்கள் உம்மை வரவேற்போம். தென்றலின் அந்த சூழலிலே குயில்கள் பாடுகையிலே அந்த குயில்களோடு சேர்ந்து உம்மை வரவேற்போம் என்று சொன்னது மிகவும் அருமையாக இருந்தது. இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்தீர்களோ என்னதோ தெரியாது. இப்பொழுது நீங்கள் வீண்டிருக்கின்ற இந்த அருமையான வளாகம் அற்புதமானது, மிகவும் அதிசயமானது. எப்படி அதிகமாக அற்புதமாக இதை உருவெடுத்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா? குருக்கள் வருவதற்காக அந்த கொடிமரத்திலிருந்து வழியை விட்டு இருமருங்கும் நீங்கள் அமர்ந்திருப்பது அற்புதமாக இருக்கிறது. இது புத்தன்துறை என்றாலும் இது ஒரு உலகத்தை தன்னுள் கொண்டதாக இருக்கிறது. இந்த ஊருக்கும் தூத்துக்குடி மறை மாவட்டத்திற்கும் சிறந்த ஒரு உறவு இருக்கிறது என்பதை அறிய வருகிறேன். இடிந்தகரையில் இருந்தும், கூட்டப்புலியில் இருந்தும், லயன்ஸ் டவுனில் இருந்தும் இங்கே உள்ளவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த மாலை புகழ்ச்சி பலியில் இவர்கள் பங்கேற்பார்கள் என்று நினைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அன்புமிக்கவர்களே, ஜெபமாலை அன்னையின் விழாவை கொண்டாடுகிறோம். ஜெபமாலை இறைவனுக்கு அடுத்தாற் போல
அன்னை நமக்கு தந்த நம்பிக்கையின் ஒரு திருவுருவம். அதை ஜெபிக்கின்ற பொழுது குடும்பம் எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் அகமகிழ்வு ஏற்படுகிறது. ஒருவரை அணைக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அந்த ஜெபமாலையை சொல்லும் பொழுது இந்த குடும்பத்தை எதுவுமே பிரிக்க முடியாது. தப்புக்கள் இருந்தாலும், தவறுகள் இருந்தாலும், மன கஷ்டங்கள் இருந்தாலும், கலக்கங்கள் குழப்பங்கள் இருந்தாலும், ஜெபமாலையை ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபமாலை நம் அனைவரையும் ஒன்றுவிக்கிறது. எனவே இந்த ஜெபமாலை அன்னையினுடைய பரிந்துரையாக நமக்கு கொடுக்கப்பட்டது என்றாலும் ஆண்டவர் இதை விரும்புகிறார். ஜெபமாலையில் ஒவ்வொரு மணியும் நாம் சொல்லுகிற பொழுது ஒரு ரோஜா மலரை ஆண்டவருக்கு காணிக்கையாக்குகிறோம். ரோசரி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ரோஸை, இந்த அந்த அருமையான மலரை, அழகும் மிளிரும் அந்த மலரை, தேன் சிந்தும் அந்த மலரை, மனத்தை எல்லாம் அப்படியே கொட்டி வைக்கும் மலரை ஆண்டவருக்கு காணிக்கையாக்கி நாம் மகிழ்கின்றோம். அதில் நற்செய்தியை வாசிக்கின்றோம். நமக்கு இப்பொழுது 4 விதமான அந்த மறைபொருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷ தேவ ரகசியம், அதே நேரத்தில் ஒளியின் தேவ ரகசியம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவ ரகசியங்களை எல்லாம் தியானிக்கின்ற பொழுது அந்த தேவ ரகசியங்களில் விவிலியம் முழுவதையுமே நாம் கற்றுக்கொள்கிறோம். அதைத்தான் 2ஆம் ஜான் பால் சொல்லுகிறார். திருஜெபமாலை என்பது அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்வது மட்டுமல்ல, நற்செய்தியை தியானிப்பது, நற்செய்தியின் வழியாக இறைவனோடு உறவு கொள்வது, இறைவன் செய்த அளப்பரிய அந்த நன்மைத்தனங்களை எல்லாம் நினைத்து பார்ப்பது. இந்த ஜெபமாலை அன்னையின் வழியாக உங்களுக்கு அதிசயங்கள், அற்புதங்கள் நிகழ வேண்டும். உங்கள் குடும்பங்களில் உள்ள கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். நீங்கள் ஒற்றுமையாக அமைதியோடு வாழ வேண்டும். கடலில் செல்லுகிறவர்கள் சேமமாக பாதுகாப்போடு இருக்க வேண்டும். வெளியில் வேலை செய்கிறவர்கள் மன நிம்மதியோடு இருக்க வேண்டும். குடும்பம் எப்பொழுதும் மகிழ்ச்சியின் இல்லமாக, அனைவரையும் ஆசீர்வதிக்கின்ற இல்லமாக, யார் யாரெல்லாம் நம்முடைய குடும்பத்தை சந்திக்க வருகிறார்களோ அவர்களெல்லாம் திருப்பி செல்லும் பொழுது கனத்த இதயத்தோடு செல்லக்கூடாது. அவர்களுக்கு முகம் கோரி, ஆசி கோரி, அவர்களை அன்போடு வழிநடத்தி நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை நாம் வாழ்விக்க வேண்டும். இதை செய்வதுதான் இந்த அன்னையனுடைய மிகப்பெரிய அதிசயம். எனவே ஜெபமாலை அன்னையின் பாதுகாப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் அந்த ஜெபத்தை தினமும் சொல்லி இறைவார்த்தையை வாசித்து ஆண்டவருடைய அன்பையும் அருளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்பிக்கையை பற்றி பேசுமாறு நம்முடைய தந்தை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். நம்பிக்கை என்றால் என்ன? மிக அருமையான ஒன்று. அந்த நம்பிக்கையின் வழியாக நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது இறைமக்கள் இயேசுவிடம் நாம் கொள்ளும் தனிப்பட்ட ஆழமான உறவு. நாம் இயேசுவை நம்புகிறோம், அவரை அன்பராக ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் நாம் விசுவசிக்கிறோம். அவர் கற்றுத்தந்த அந்த போதனைகளை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவர் சொன்ன மறைபொருட்களை எல்லாம் நாம் தியானித்து அதை வாழ்வின் ஊற்றாக, உச்சமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். நிறைவாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த நிறைவாழ்வை நாம் நம்புகிறோம். என் ஆடுகள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். அதுவும் நிறைவாழ்வு பெறுவதற்காக. இட்டர்னல் லைஃப், லைஃப் இன் ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிறைவாழ்வை தருகின்ற இயேசுவின் அந்த அன்பிலே நாம் அப்படியே மூழ்கி விடுகின்றோம். நம்மை அவருக்கு அர்ப்பணிக்கின்றோம். அதை நாம் மறக்கவே கூடாது. இயேசுவை உற்ற நண்பராக, உற்ற மீட்பராக, உடன் பயணியாக அவர் நம்மோடு உள்ளார் என்பதை ஆழமாக நம்புபவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் அவரை பிரிந்து விடலாம், அவர் நம்மை பிரியவே மாட்டார். அவர் எப்பொழுதும் நம்மை அன்பு செய்து கொண்டே இருக்கிறார். எனவே நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதுமே நமக்கு ஏமாற்றம் தராது. ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த நம்பிக்கையை பற்றி எதிர்நோக்கு, நான் வைத்திருக்கின்ற எதிர்நோக்கு நமக்கு எப்பொழுதுமே ஏமாற்றத்தை தராது. ஒருவேளை நம்முடைய நண்பன் நம்மை காட்டி கொடுக்கலாம், இந்த உலகத்தின் நிகழ்வுகள் நம்மை ஏமாற்றலாம், நாம் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கைகளெல்லாம் தவிடுபொடியாகி விடலாம்.
ஆனால் இயேசு ஒருபோதுமே நம்மை ஏமாற்ற மாட்டார். கடவுளுக்கு என்னை தெரியும், அதுதான் நம்பிக்கை. I know, I am certain God knows me. இதை 139வது சங்கீதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவரே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என் தாயின் உதரத்தில் நான் இருக்கும் பொழுதே எனக்கு தெரியும், என்னுடைய நரம்புகளும் என்னுடைய அவயவங்கள் எல்லாமே உமக்கு தெரியும், என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உமக்கு தூரத்தில் இல்லை. உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் 7 கடலையும் தாண்டி மலைகளுக்குள்ளே குகைகளிலே நான் மறைந்து சென்றாலும் அங்கே உம்முடைய கரமானது என்னை அரவணைத்து கொண்டு இருக்கிறது. ஒம்னிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளுடைய அந்த தெரியும் அந்த ஆற்றல் நம் எல்லோரையும் அறிந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் தன்னுடைய சொந்த குழந்தையாக பராமரிக்கின்ற கடவுள் ஒருவர் உண்டென்றால் அது ஆண்டவராகிய இயேசு. நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கருத்துக்கள், நம்முடைய பேச்சுக்கள் எல்லாமே அவருக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அதை நாம் மறக்கவே கூடாது. எனவே அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை என்பது ஆண்டவர் இயேசு. நம்பிக்கை என்பது வெறும் கோட்பாடுகள் அல்ல, வெறும் ஜெபம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு என்ற நபர் மீது நாம் வைத்திருக்கிறோம். அவர்தான் நமக்கு ஆறுதல் அளிக்கிறார், அவர்தான் நமக்கு மீட்பளிக்கிறார், அவர்தான் நம்மை வானகத்திற்கு அழைத்து செல்கிறார். அவர் மீண்டும் வருவார் என நமக்கு கூறியிருக்கிறார். நமக்கு தெரியாது. இவைகளெல்லாம் ஏதோ கனவில் இருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது, காணல் நீராக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இயேசு மீண்டும் வருவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை மீட்டுக் கொள்வார், வானகத்திலே நமக்காக இடம் வைத்திருக்கிறார் இல்லையா? தன்னுடைய தந்தையின் வலது பக்கத்தில் அவர் நமக்கு ஒரு இடம் அளிப்பார் என்ற அந்த நம்பிக்கையில் தான் நாம் எல்லோரும் துன்பத்திலும் பாவச்சூழலிலும் பிளவுகளிலும் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார், மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்ற அந்த நம்பிக்கை நம்மை விடுவதே இல்லை. எனவேதான் அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை என்பது ஆண்டவரிடம் நாம் வைக்கின்ற வேறு விதமான ஒன்று. அது முன்னுரையில் நாம் கேட்டது போன்று சக்தி அளிக்கிறது, ஆற்றல் அளிக்கிறது, வலிமை அளிக்கிறது, நம்மை மாற்றுகிறது. நாம் இன்னொரு விதமாக மாறிவிடுகிறோம். கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் கிறிஸ்து நம்மை மாற்றி விடுகிறார். நம்முடைய நம்பிக்கை விவிலியத்தின் வழியாக, அந்த போதனைகள் வழியாக நமக்கு வருகின்ற அந்த போதனைகள், அந்த கருத்துக்கள் எல்லாம் நம்மை மாற்றி விடுகிறது. ஒருவன் நம்மை அடித்தால் நாம் அவனை மன்னித்து விடுவோம். ஏனென்றால் நான் கிறிஸ்தவன், நீ மன்னிக்காமல் போகலாம், நீ என்னை அடிக்கலாம், ஆனால் ஒரு நாளும் தீமை நன்மையை வென்றுவிட நான் விடவே மாட்டேன். நீ என்னை அடித்தாலும் நான் நன்மை செய்து கொண்டே இருப்பேன். அதுதான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவனுடைய வாழ்வு வித்தியாசமானது. அன்புமிக்கவர்களே, அசாமல கொஞ்ச காலத்திற்கு முன்னால் நிறைய பேர் மேநாடுகளில் இருந்து வந்து இயேசுவை போதித்தார்கள். யாருமே அதை கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் மனம் மாறவே இல்லை. நாகாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இன மக்களிடம் அவர்கள் போதித்தார்கள். 60-70 வருடங்களாக அவர் போதித்த பொழுது ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு மனிதன் அந்த வார்த்தையை கேட்டான். 60-70 வருடங்களுக்கு முன்னால் விசுவசித்தான். நீதியோடும் நேர்மையோடும் பழிவாங்காத எண்ணத்தோடும் சகோதர மனப்பான்மையோடும் சமத்துவத்தோடும் யாரையும் கொல்லக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, யாருக்கு எதிராகவும் பேசக்கூடாது என்ற அந்த வாழ்வோடு ஜெபத்தோடு அவன் அருமையாக வாழ ஆரம்பித்தான். அவனை நம்பி அவனை பார்த்தவர்கள் எல்லோரும் அதிசயப்பட்டு இன்னும் 10-15 குடும்பங்கள் இயேசுவை வந்து சேர்ந்தன. அப்போ அங்கே இருக்கிற அந்த இனத்தின் தலைவன், அவனுக்கு அந்த செய்தி கிடைத்தது. கோபப்பட்டான். நம்ம வாழ்கின்ற, நாம் வழிபடுகின்ற அந்த தெய்வத்தை விட்டு இன்னொரு தெய்வத்தை வணங்க இவன் சென்று விட்டானா, அவனை கூப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். கூப்பிட்டார்கள். அவருக்கு 2 குழந்தைகள் உண்டு. தன்னுடைய மனைவி, அவர் 2 குழந்தைகளையும் கொன்று விட்டான். கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை என்றால், நாம் வணங்குகின்ற தெய்வத்தை நீ வாழ்த்தவில்லை என்றால் உன்னை கொன்று விடுவோம் என்று அச்சுறுத்தினான். அந்த குழந்தைகளை கொன்றுவிட்டான். உன் மனைவி இப்பொழுது இருக்கிறாள், அவள் ஒருதிதான் உன்னுடைய நம்பிக்கையின் கடைசி விழுது, அவளையும் கொன்று விடுவோம், மாறுகிறாயா இல்லையா என்று கேட்டான். மனைவியையும் கொன்றுவிட்டான். கடைசியில் நீ இருக்கிறாய், உன்னையும் கொன்று விடுவேன். இயேசுவை நம்பிவிட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அங்கிருந்து தான் அன்புக்குரியவர்களே
அந்த பாடல் ஆரம்பிக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பாடல்தான், இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இந்த மனிதனுடைய அந்த விசுவாசத்தின் ஆழத்தில் இருந்து உருவானதுதான் இந்த பாடல். I have believed Jesus, I have trusted him, I follow him, cross is in front of me, the world is behind me, I follow him. சிலுவையே முன்னால் உலகமே பின்னால் என்று சொன்னான். உடனே அவனை கொன்றுவிட்டார்கள். கொன்றுவிட்ட பிறகு நடந்ததுதான் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகல. இவன் இந்த 3 வருஷத்தில் அந்த ஆளை நம்பி அவருக்காக இறப்பதற்கு இவன் தயாராகி விட்டானே. அப்பொழுது அப்படி என்றால் அந்த மனிதர் சாதாரண மனிதர் அல்ல, அவர் யார் என்று நான் கண்டுகொள்ள வேண்டும் என்று அவன் தனிமையிலேயே சிந்திக்கிறான், தியானிக்கிறான். கடவுள் அவனை ஆட்கொள்ளுகிறார், அவனுடைய மனது மாறுகிறது. இவனைப் போல நானும் இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அவனும் ஆசைப்படுகிறான். கடைசியில் அவனும் கிறிஸ்தவனாக மாறிவிட்டான். அரசன் எவழியோ அவளியே மக்கள் இருப்பார்கள். அவன் மாறியவுடன் அந்த இனம் முழுவதுமே மாறிவிட்டது. இப்பொழுது 10 நாட்களாக நாங்கள் எல்லா ஆயர்கள் எல்லாம் சேர்ந்து பெங்களூரில் ஒரு கூட்டம் வைத்தோம். அந்த சமயத்தில் நாகா இனத்தை சார்ந்த ஒரு குருவானவர் இருந்தார். என்ன பெருமை, என்ன மகிழ்ச்சி, என்ன துணிவு! இயேசுவின் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லி இயேசுவை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் நாங்கள் அசந்து போனோம். 500-600 ஆண்டுகளாக நாம் கிறிஸ்தவத்தில் வாழுகிறோம். ஆனால் உயிருக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். விசுவாசம் நம்ம எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியேன் உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னால் அகிலமே பின்னால், அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. ஆம் அன்புக்குரியவர்களே, அந்த மனிதன் புது மனிதனாக மாறிவிட்டான், புனிதனாக மாறிவிட்டான். அவனை ஏற்றி போற்றுகின்றார்கள். அவன் வழியாகத்தான் இந்த இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸ், நமக்கு எல்லாம் தூண்டுகின்ற இந்த அருமையான வார்த்தைகள் நமக்கு கிடைத்தன. இந்த வார்த்தைகளிலே நாம் ஆண்டவரை புகழ்கின்றோம். அப்படி என்றால் இயேசுவின் மீது எப்படிப்பட்ட விசுவாசம்! அவரை காணவில்லை, அவரை கண்களால் பார்க்கவில்லை. 2000 வருடங்களுக்கு முன்னால் உள்ள இயேசுவின் போதனைகளை கேட்டார்கள். அது கேட்டு அவன் உள்ளத்தில் பதித்து அந்த ஆண்டவர் மீது கொண்டுள்ள அந்த நம்பிக்கையை பாருங்கள். அவன் தன்னையே ஆண்டவரில் இழந்து விட்டான். அவனுக்கு அச்சமில்லை, கவலை இல்லை, எந்த விதமான பயமும் இல்லை. இங்க பாருங்க, ஒரு இடத்துல சீராக் ஆகமம் கூறுகிறது, தன்னிடம் உள்ள வலிமையை ஆண்டவர் தனக்கு உள்ளதை போன்ற வலிமையை கடவுள் அவர்களுக்கு வழங்குகிறார். சீராக்கு 17வது அதிகாரம் 3வது வசனம். யார் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை கிடைக்கும். ஆண்டவர் அவர்களுக்கு தன்னுடைய ஆற்றலையும் சக்தியையும் தருகின்றார். நிறைய பேர் அந்த கிறிஸ்துவ மதம் ஆரம்பித்த பொழுது எத்தனை பேர் செத்திருக்கிறாங்க தெரியுமா? எல்லாரும் கிறிஸ்துவுக்காக அவர்கள் தங்கள் உயிரையே விட்டார்கள். இப்பொழுது பாருங்கள், ஆரோக்கிய உறவுக்கு நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கையில் நல்வாழ்வு கிடைக்கிறது. நம்பிக்கை நல்வாழ்வின் விளைநிலம். நம்பிக்கையின்றி வாழ்வில்லை. நம்பிக்கை நம் வாழ்வை வளமாக்குகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் நாம் எல்லாரும் சூன்யமாக போவோம். எம்டின்னு சொல்லுவாங்கள்ல, வெறுமையாக போவோம். இந்த நம்பிக்கை தான் இயேசுவின் மீது வைத்திருக்கிற அந்த பற்று இருக்கிறதே, எந்த துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் அசையாமல் கற்பாறை போல இருக்க வேண்டிய அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கிறதே,
அந்த இயேசுவில் நாம் நம்பிக்கை வைக்கிற பொழுது. அதனாலே எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் கூறுகிறது, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதிப்பாடு. எதிர்நோக்கு, ஆண்டவர் வருவார், நம்மை மீட்டுக் கொள்வார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். நாம் எதை நம்புகிறோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் என்ற அந்த உறுதிப்பாடு தான் நம்பிக்கை. அதே போல கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய பயமற்ற நிலை. நமக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனால் ஆண்டவர் அதை செய்து முடிப்பார் என்று நம்புகிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஏற்று நாம் வாழ இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்வின் ஊற்றாக இருக்க வேண்டும். ஒரு சமயத்தின் சாரம் அந்த நம்பிக்கை. நம்பிக்கை என்பது என்னது? அந்த சமயத்தின் மூலத்தை அலங்கரிப்பது. சமயத்தின் மூலம் என்ன? அதன் லட்சியங்கள், ஆன்மீக கூறுகள், வாழ்க்கை முறைகள், அடிப்படை வழிகள், இவைகள்தான் அந்த மதத்தின், அந்த சமயத்தின், இயேசுவின் வாழ்க்கை கூறுகள். இயேசு நம்முடைய ஜெபமும் நம்முடைய தவமும், இன்னும் கொஞ்ச காலத்தில் தவகாலம் வரும், நம்ம எல்லாம் ஒருத்தல் முயற்சி செய்வோம். இவைகள் எல்லாம் வெளி அடையாளங்கள் தான். இதில் நம்முடைய நம்பிக்கை ஏராளமாக அடங்கி இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். இவைகள் இறைவனுடைய அந்த மூலத்தை, அந்த சாரத்தை பிழிந்து அவருடைய அந்த அன்பில் மூழ்கி எழும்ப நமக்கு உதவி செய்ய வேண்டும். கைகளை கூப்பி கடவுளை தொழுவதால் என்றும் இல்லை. அவரிலே நாம் இரண்டர கலந்து விட வேண்டும், அவரிலே ஒன்றாகி விட வேண்டும். அந்த ஒன்றாகுதல் தான் அன்புக்குரியவர்களே, அந்த மூலம்தான். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? அவரை போல நாம் வாழ முடிவெடுப்பதுதான் அந்த நம்பிக்கை. கிறிஸ்துவுக்காக நாம் இரத்தம் சிந்த தயாராக இருக்கிறோமா? கிறிஸ்துவில் வாழ நாம் தயாராக இருக்கிறோமா? நெப்போலியன் அரசன் இருந்தான், அவன் எல்லா சண்டைகளிலும் வென்றான். கடைசியில் ஒரு சின்ன நெல்சன் என்ற பிரபுவினால் அவன் சிறைபிடிக்கப்பட்டான். எலினா தீவில் அவன் வாடி வதங்கிய பொழுது சொன்னான், எனக்கு நிறைய அரசர்கள் இருந்தாங்க, நான் நிறைய வாளை வைத்து நிறைய பேரை கொன்றேன், நிறைய ஊர்களை எல்லாம் நான் பிடித்து விட்டேன், அரசர்கள் நான் செல்வதற்கு முன்னாலே மண்டியிட்டார்கள். இவ்வாறு ஐரோப்பாவின் மிகப்பெரிய சிறந்த தலைவனாக இருந்தேன். எனக்கு முன்னால் சீசர் இருந்தார், அலெக்சாண்டர் இருந்தார், செங்கிஸ்கான் இருந்தார். இவர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள், எல்லாம் மடிந்து போனார்கள். ஆனால் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று செய்தார் இயேசு. அகிம்சை, யாருக்கும் தீங்கிழைக்காத ஒரு வல்லமையை அவர் தந்தார். அவர் அன்பை பற்றி போதித்தார், அன்பாகவே வாழ்ந்தார், மக்கள் எல்லோரையும் அப்படியே அரவணைத்தார். கடைசியில் அவருக்கு கிடைத்ததோ சிலுவை மரம். அந்த சிலுவையில் இறைந்த அந்த பையன், அந்த மனிதன் இன்றைக்கு எல்லாரையும் ஆட்கொண்டு இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட அவருக்கு, அவருடைய வாழ்வுக்காக, அவருக்காக உயிரை துறப்பதற்கும் இன்றைக்கும் நான் பேசிக்கொண்டிருக்கிற இன்றைக்குமே 1000 பேர் இருக்கிறார்கள். அது எப்படி மானது? ஓ இட்டர்னல் கலிலேயன், யூ ஹவ் கான்கர்ட் தி வேர்ல்ட் அப்படின்னு சொன்னான். கலிலேயனே, நீ உலகத்தை வென்றுவிட்டாய், உனக்காக இறப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அன்பு மிக்கவர்களே, அதுதான் இயேசு. அந்த இயேசுவுக்காக வாழ்வை கொடுத்தவர் தான் இவர். இதைகளெல்லாம் நம்ம படித்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய ஜான் 23வது ஜான் அவர் புனிதராக்கி விட்டார். யாரு? பிரான்சிஸ் தந்தை. அவர் என்ன புதுமை செய்தார்? அவர் என்ன பெரிய காரியங்களை எல்லாம் செய்து விட்டார்? எதுக்காக அவருக்கு நீங்க புனித பட்டம் கொடுக்குறீங்க அப்படின்னு பிரான்சிஸ் திருத்தந்தையிடம் கேட்டார்கள். அப்பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை ஏற்படுத்தி அந்த பெரிய மகானை போல புனிதர் யாருமே இருக்க முடியாது, அது ஒன்று போதும், அதுதான் இந்த திருச்சபைக்கு அவர் செய்த மிகப்பெரிய புதுமை என்று சொல்லி அவர் சொன்னார். அன்பு மிக்கவர்களே, சில சமயத்தில் கை 2 விட்டு அதெல்லாம் ஒன்றி போனா உடனே நம்ம புதுமை என்கிறோம். கண்ணு தெரியல, கண்ணு தெரிஞ்சிட்டா புதுமை என்கிறோம். நாளைக்கு செத்து போவ, ஆனா இன்றும் வாழ்த்து கொண்டு இருக்கிறாய், மாதா உனக்கு உதவி செய்திருக்கிறாங்க, இயேசு உனக்கு குணமளித்திருக்கிறார் என்று சொன்னால் அது புதுமையான அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை ஏற்படுத்தி இந்த திருச்சபையை
ஒரு புரட்சி மிக்க திருச்சபையாக, ஒரு புதுமையான திருச்சபையாக, மக்கள் எல்லோரும் ஒன்றி வருகின்ற திருச்சபையாக மாற்றியது அவர்தான். அதனால தான் பிரான்சிஸ் நம்முடைய திருத்தந்தை சொல்லுகிறார், திருச்சபை எப்படி இருக்க வேண்டும்? சவேரியாரையும் சலேசியாரையும் தொன்போஸ்கோவையும் இக்னேசியஸ் லோயோலாவையும் பிரான்சிஸ் அசிசியாரையும் அப்படியே வைத்து வணங்குகின்ற ஒரு காட்சியகமாக இருக்கக்கூடாது. புனிதர்களை எல்லாம் வைத்து தொழுகின்ற ஒரு காட்சி இடமாக இருக்கக்கூடாது திருச்சபை. மாறாக சேற்றிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் பாவத்திலும் உழலுகின்ற அந்த மக்களை தேடி சென்று அவர்களை அரவணைக்கின்ற, இட் மஸ்ட் பி த சர்ச் ஆஃப் த புவர் அப்படி என்று சொன்னார். அப்போ ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கிறவர்களுடைய சிந்தனையே வேறு. அவர்கள் புதிதாக மாற்றப்படுகிறார்கள். அவர்களுடைய சிந்தனைகள் புதிதாக கிளம்புகிறது. அன்புமிக்கவர்களே, நீங்களும் அந்த புதிய சிந்தனை, புதிய ஆற்றல், எந்த சிந்தனையும் 2 ஆண்டு 3 ஆண்டு தான் இருக்கும். எந்த விதமான ஐடியாலஜிலாம் 2 ஆண்டு 3 ஆண்டு தான் இருக்கும். இன்னைக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது. 10 நாளைக்கு முன்னால நீங்க லேட்டா போயிடுவீங்க, பழசாயிடுவீங்க. இன்றைக்கு அசுர வேகத்தில் உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல நாமும் ஈடு கொடுத்து ஆண்டவருடைய போதனைகளை தியானித்து, அந்த அன்னை நம்பிக்கையாக இருந்தார்களே அதை போல நாமும் வாழ வேண்டும். இங்க பாருங்க, அப்பாவி அன்னை, எங்க அம்மா இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன். 8 வருஷமாக நான் விவிலியத்தை படித்தேன். எங்க அம்மாவோட நான் பக்திமானன்னு சொல்ல முடியுமா? அன்புமிக்கவர்களே, எங்க அம்மாவினுடைய இதயம் இருக்கிறதே, அது வித்தியாசமானது. அந்த இதயம் கடவுளோடு ஒன்றித்து விட்டது. காலையில் 5 மணிக்கே எழுப்பி அவங்க ஜெபம் செய்வாங்க. எல்லா புனிதர்களையும் கூப்பிடுவாங்க, இயேசுவையும் கூப்பிடுவாங்க, மாதாவையும் கூப்பிடுவாங்க. எனக்கு அது கேலியா இருக்கும். ஆனா அவர்கள் காட்டுகின்ற வழி இருக்கிறதே, அவர்கள் காட்டுகின்ற அந்த ஒழுக்கம் இருக்கிறதே, அவர்களிடம் இருக்கின்ற அந்த பக்தி இருக்கிறதே, 10,000 ஆண்டுகள் நான் விவிலியத்தை படித்தாலும் அது நமக்கு வராது. அதனால்தான் இதயம் மிக மேலானது. சிந்தனையை விட இதயம் மேலானது. இதயத்தை வைத்திருப்பவர்கள் தான் நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய தந்தைமார்கள். அவர்கள் இந்த இதயத்தினால் குழந்தைகளை எல்லாம் பாருங்க, சின்ன பையன் ஓடிட்டான், எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டான். திரும்பி நான் இதோ பாவி வருகிறேன், என்னை அரவணைத்துக் கொள்ளுங்கள் தந்தையே அப்படின்னு சொல்லி வர்றான். தந்தை ஓடி போய் அவனை கட்டிப்பிடிக்கிறார். இவனுக்கு புத்தாடை உடுத்துங்கள் என்று சொல்லுகிறார், மோதிரம் போடுங்கள் என்று சொல்லுகிறார், கால்களுக்கு செருப்பு போடுங்கள் அப்படின்னு சொல்றார். ஆனால் பக்கத்தில் இருக்கிற அண்ணன் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் சிந்திக்கிறான், நான் உன்னோடு இருந்தேன், என்னைக்காவது விருந்து வச்சிருக்கிறியா? நான் உன்னோடு இருந்தேன், என்னைக்காவது என்னை கட்டி அணைச்சிருக்கிறியா? இவன் பாவத்திலேயே இருந்தான், அவன் திடீர்னு வந்த உடனே இப்படி. அன்புமிக்கவர்களே, the heart has reason which the brain will not be able to understand. இதயமானது தன்னுடைய காரணங்களை எல்லாம் வைத்திருக்கிறது. அதை மனித புத்தியினால உணர்ந்து கொள்ளவும் முடியாது, தெரிந்து கொள்ளவும் முடியாது. அதுதான் இயேசு. தாவீதை பாருங்கள், இயேசுவே தாவீதின் மகனே என் பேரில் இரக்கமாயிரும் அப்படின்னு ஒருதான் கத்துறான். தாவீதின் மகனே, எனக்கு இன்னைக்கு கஷ்டமா இருக்கிறது. தாவீதை போல பாவி யாரும் கிடையாது, வஞ்சகம் பிடிச்சவன் யாரும் கிடையாது. பெரிய பாவத்தில் விழுந்தான், நிறைய சண்டைகள் போட்டான். ஆனாலும் அவன் என்ன செய்தான் தெரியுமா? தெரியாம செஞ்சுட்டான், ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்குங்க. 51வது சங்கீதத்தை எடுத்து பாருங்கள். என் குற்றம் நான் அறிவேன், வெள்ளிடை மலி போல் தீவினையை மறவாதேன் மனது என்றும் உம் புனிதத்தை போக்கி நான் பாவியானேன். நீர் தீமை என்று கருதுவதை துணிந்து செய்யேன். தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. இந்த அருமையான வேளையிலே அந்த அம்மா காட்டினாங்களே அவர் நம்பிக்கை. இன்றைய வாசகத்தில் பார்த்தீங்களா, சீரோபனிசியன் உமன், அவங்க யூதர் அல்ல, திருவிவிலியத்தை படித்தவர்கள் அல்ல, 10 கட்டளைகள் தெரிந்தவர்கள் அல்ல. தங்க குழந்தை சுகமாக வேண்டும் என்று, ஐயா என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், அவளை குணப்படுத்தும் அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை அவளை ஊடுருவுகிறது, காயப்படுத்துகிறது. ஆனால் அவள் காயப்படவில்லை. தன்னுடைய மகள் குணமாக வேண்டும் என்று நம்பிக்கையை முழுவதும் செலுத்தி, ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு போடுகின்ற உணவை நாய்கள் நக்கி சாப்பிடுமே, அந்த நாய்களில் ஒரு நாயாக நீர் என் மகளை பார்த்து அதுக்கு ஏதாவது செய்வீரா? வானத்திலிருந்து வந்த தெய்வம்
அந்த ஏழை தாயினுடைய குரலை கேட்டு அப்படியே மாறிவிட்டது. அம்மா, இனிமே என்னோட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, உன்னோடு வாதாட மாட்டேன், நீ நம்பிக்கை எப்படி நம்பினாயோ அப்படி அந்த குழந்தை சுகமாயிடும் அப்படின்னு சொல்லி பதிலளிச்சுதான். எத்தனை பேரை இவர் வாயை அடக்கினார் தெரியுமா? நமது ஆண்டவராகிய இயேசு அறிஞர்களையும் மறைநூறு வல்லுநர்களையும் பரிசேயர்களையும் எல்லாரையும் வாயை அடைச்சு விட்டாரு. அதுக்கு மேல அவங்களால கேள்வி கேட்க முடியல. ஆனா இந்த சின்ன பெண்ணுக்கு முன்னால் அவர் வாயை அடைச்சு போனார். நீ நம்பிக்கை வைத்திருந்தால் என்னை போல நீயும் செய்வாய், என்னை விட மேலானதும் செய்வாய். அதுதான் இந்த அம்மாவுக்கு கிடைச்சது. இயேசுவின் மீது நம்பிக்கை வைந்த அந்த அம்மா தன்னுடைய மகளை உயிரோடு பெற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நம்பிக்கையும் அப்படி இருக்க வேண்டும். இறைவனில் நம்பிக்கை வைப்போம், அன்னை மரியாள் வழியாக வேண்டுவோம். அன்னை மரியாள் நம்பிக்கை வைத்து ஆண்டவனையே இந்த உலகத்திற்கு அளித்தாள். அதே போல நம்முடைய நம்பிக்கையால் இந்த உலகத்தில் பாவி குணமாக வேண்டும், பசித்தோர் நலம் பெற வேண்டும், நோயாக இருப்பவர்கள் குணமாக வேண்டும். இதற்காக இறைவனிடம் ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.